சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குளோபல் இன்வெஸ்டர் மீட் MSME ரோட் ஷோவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது மதிப்பிற்குரிய பிரின்சிபல் செக்ரட்டரி மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அவர்களை பணிவுடன் நாம் அனைவரும் சார்பில் வரவேற்கிறேன். நிகழ்வில் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்கள் சிறு ஒரு அலுவலக நிமித்தம் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடைபெறுவதால் சற்று தாமதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களையும் நமது சார்பில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை நமது அனைவரின் சார்பில் பணிவுடன் வரவேற்கிறேன். தவிர நமது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க, செக்ரட்டரி சார் வந்திருக்கிறாங்க, அப்புறம் SRG அப்பாரன்ஸ் வந்திருக்காங்க, CAலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கிறீங்க, மற்ற தொழில் முனைவோர்கள் வந்திருக்கிறாங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை அனைவரையும் மீண்டும் நான் பணிவுடன் மாவட்ட தொழில்நுட்பத்தின் சார்பில் பணிவுடன் இருக்கிறோம். இந்த மீட்டிங் எதுவும் தெரியும், நம்ம ஒரு பழமொழிகளை அழகாக இருக்கும். அந்த ஒரு இனிமையான பழமொழி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அதுல தொழிலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நம்ம திருப்பூர் மிக பெயர் பெற்றது. அந்த தொழில இன்னும் வளர்க்கறதுக்காக நம்ம மாவட்டத்துல மட்டும் இல்லை, நம்ம திருப்பூர் மாவட்டத்துல மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்களில் வளர்க்கணும், இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்த போகிற அந்த ஜனவரி 23, 24 சென்னையில் நடத்த போகிற ஒரு மீட்டிங் தான் குளோபல் இன்வெஸ்டர் மீட். இந்த மீட்டிங் என்ன எதுக்காக நடத்துறாங்க? குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல ஒரு பார்ட் MSME-க்குள்ள திருப்பூர் மாவட்டம் இங்க நடக்கிறது. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இல்லை, MSME-க்கு மட்டும். என்ன பண்ண போறோம்? நீங்க தொழில் செய்ய போறோம், இந்த தொழில் செய்ய போறோம், இந்த இடத்துல செய்ய போறேன், இதுதான் எனது ஆக்டிவிட்டி, இதுதான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க என்ன உதவி செய்வீங்க, இதுதான் உங்களுக்கு கேள்வி. அதற்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க உங்க தொழிலை தேர்ந்தெடுத்துட்டாலே போதும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். நான் இங்க தமிழ்நாடு தொழில் வணிகத்துறையின் சார்பில் இங்க ஒரு கையெழுத்து போட்டு, நீங்க இங்க ஒரு கையெழுத்து 2 பேரும் ஒரு MOU எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அதை நான் கொடுத்துருவேன். அது என்ன இருக்கும், என்னென்ன இதெல்லாம் செய்வோம், இன்னென்ன உதவிகள் சரியான நேரத்தில் நீங்களும் முன் வந்து நாங்களும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தானா? எனக்கு லோன் வேணும், நிச்சயமாக செய்வோம். எப்படி செய்வோம்? உங்களுக்கு தமிழ்நாடு அரசு எங்க மாவட்டத்தில் மேல நிறைய திட்டங்கள் இருக்கு. நீட்ஸ்னு ஒரு திட்டம் இருக்கு, நியூ என்டர்பிரைசஸ் என்டர்பிரைனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது, UIGP ஒன்று இருக்குது, VMIGP இருக்குது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு. எல்லாத்துலயும் உங்களுக்கு லோன், கடன், டேம் லோன், அதாவது கேபிட்டல் அசெட்ஸ் வாங்குறதுக்காக எல்லா உதவிகளும் குறித்த நேரத்தில் செஞ்சு கொடுக்கும். லோன் மட்டும் போதாது, எனக்கு அதுக்கு மானியமும் வரும், நிச்சயமாக பண்ணுவோம். சரியான இடத்துல கரெக்டா டிலே பண்ணாம இந்த தொழில் ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியும். இந்த MOU நீங்க கூட புரிதல் ஒப்பந்தம் போட்டதுக்காக சீக்கிரமா கொடுப்போம், தாமதம் இல்லாம உடனே பரிசீலித்து கொடுப்போம். சரி, லோனு கிடைச்சிருச்சு, சப்சிடி கிடைச்சிருச்சு, அது மட்டும் எனக்கு போதாது. லைசன்ஸ் இஷ்யூ இருக்கு, பொல்யூஷன் கண்ட்ரோல் சில இஷ்யூஸ் இருக்கு, EB தாமதமாகுது, அதற்கும் பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் இருக்கு. அதன் மூலமாக எந்த துறைகளும் சரி, தமிழ்நாடு அரசு துறைகளும் சரி, உடனடியாக தீர்வு செய்து சீக்கிரமா நீங்க உங்க தொழில் வளர்றதுக்கு எல்லா உதவிகளும் பண்ணுவோம். இது மட்டும் போதுமா? எனக்கு திருப்பூர்ல வந்து தயாரிக்க தொழில் இருக்கு, நான் ஒரு சாஃப்ட்வேர் லைன்ல ஆரம்பிக்க போறேன், அப்படி ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு நான் MBBS படிச்சிருக்கேன், BE பண்ணிருக்கேன், MBBS படிச்சாலும் நான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்கேன் சென்டர் ஆரம்பிக்கலாம், நிச்சயமாக அதற்கும் உதவி உண்டு. அதான் ஸ்கேன் சென்டர் இருக்கட்டும். இப்ப மீட்டிங் சொல்றீங்க, திடீர்னு வந்து இப்பதான் நான் வந்திருக்கிறேன், இந்த MOU சொல்றீங்க, இதுதான் மீட்டிங். இப்ப உங்களுக்கு எப்பனாலும் உங்க MOU நான் திங்கட்கிழமை வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க, என்றைக்குனாலும் சரி, உங்க திட்டத்தோட வந்தா நாங்க MOU போடுறதுக்கு சரியா இருக்கிறோம். உடனே எல்லா உதவிகளும் குறித்த காலத்தில் கொடுப்போம். இது வந்து எல்லா தொழில்களுக்கும் பொறுப்பு. இது MSME மட்டும், மற்ற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் எங்களுக்கு வராது. இது மட்டும் தான் அந்த மீட்டிங் இதோட முடிஞ்சு போகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது MSME preliminary மீட்டிங் தான். மெயின் மீட்டிங் எங்க ஆணையர் இருக்கிறாரு, பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார், அவரோட உத்தரவின் பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட அறிவுரைப்படி மக்கள் பிரதிநிதிகளை வச்சு உங்க அசோசியேஷன் கூட இன்னொரு preliminary மீட்டிங் போடுவோம். அது டிசம்பர் கடைசி வாக்கில் இருக்கும். இது எப்பனாலும் நீங்க MOU போடலாம். இன்றைக்கோட இது முடியல, இது preliminary மீட்டிங். நிறைய ரோட் ஷோ கலெக்டரேட் நடந்திருக்கிறோம், இப்போ வந்து அசோசியேஷன் மூலம் நடந்திருக்கிறோம். யாருனாலும் எப்பனாலும் வரணும். டிசம்பர் 1
அரசுகள் எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட தொழில் மையம் திருப்பூருக்கு எவ்வளவு டார்கெட்னா 3000 கோடி, கிட்டத்தட்ட 1500, 1600, 1200 கோடிக்கு எங்களுக்கு முதலீடு வந்துருச்சு. இதற்கு மேலும் வரும் எதிர்பார்க்கிறோம். 3000 கோடி டார்கெட், அதாவது டார்கெட் சொல்லி ஒரு மினிமம் வேல்யூ தான், மேக்சிமம் கிடையாது. அது 3000க்கு எக்ஸீடான ஒரு பிரச்சனையும் உண்டு. உங்களுக்கு இந்த ஜிம் சார்பில் கலந்து கொண்டதற்கு மீண்டும் பணிவோடு வரவேற்கிறேன். மற்ற இந்த ஜிம் சம்பந்தமாக நிறைய நம்ம தொழிலுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி வந்திருக்காங்க. அவங்க தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கணும். நன்றி சார். அடுத்ததாக கீனோட் அட்ரஸ் வழங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு மரியாதைக்குரிய ராஜா எம் சண்முகம் அவர்களை அழைப்போம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரின்சிபல் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வரவேற்பு உரை நல்கிய திரு கந்தசாமி GM அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்களே, திரு சுந்தரமூர்த்தி அவர்களே, வர இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் ஏனைய நண்பர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வானது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. ஏன்னா இப்போ ஜிம் வருது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து துவக்கப்பட்டது. அதன் மூலமாக இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த டைம்ல வந்து அந்த அளவுக்கு அது தேர்ச்சி பெற்ற முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையில அது உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதா அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் இப்போ வந்து சமீப காலத்துல வந்து இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்க்கு வந்து ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு டைம் லைன், அதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இந்த டீம்ட் அப்ரூவல்ங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உரிய முறையில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிம் வாயிலாக இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்க்கு வந்து ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நாம் பயன்படுத்தி நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இதன் மூலமாக பயணிக்கும் போது நமக்கு வந்து எளிதாக அந்த அப்ரூவல்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். சார், இது திருப்பூர்ல வந்து சார் ஆக்சுவலி இயற்கையாகவே ஒரு எவ்ரி இயர் வித்தவுட் ஜிம் இன் கன்சிடரேஷன் every year that happens more than 1,000 crores investment automatically on its own progress. But here what we request, because if it could be replicated within Tamil Nadu state, we need some a cluster supportive systems to be established by the government side. Once it has been made ready, more investments from Tiruppurians would happen. So that is the strength of this Tiruppur. Just for your understanding, the Tiruppurians, when this windmill concept got initiated, Tiruppurians have invested more than 1,600 kilowatt of wind power in the state and got connected to the grid. So if Tamil Nadu's wind connectivity is around 7,500, means 1,600 hails from this small town. So once the opportunity has been given, definitely more investment could be sought from this region, definitely. So that is the only lacuna, sir, because if we want to migrate individually to Ramnathpuram or somewhere else, there won't be any facilities. Water won't be there. The other infrastructure support won't be there. That is the lacuna which is prevailing right now. So once this has been properly understood and got it established, more investments could happen within the state from Tiruppur industries.
And as I told, this is a ever-growing industry, sir. And it is poised to go. We ourselves have set a target right now, which is hovering around 45,000 crore turnover, inclusive of the exports and domestic, sir. And we have kept for ourselves 1 lakh crore by 2020. This was set in 2015. But unfortunately, the last 2 years, because of the various macroeconomical issues, it got slowed down. The progress got slowed down. If not 2020, definitely by 2022, we are going to touch across 1 lakh crore definitely, sir. So that is the industry strength. But it has to be worked together, sir. Then definitely the state also will be beneficiary, and such much of employment would get open. And lot many budding entrepreneurs also get opportunities to go through this industry. So actually, either in the சந்தர்ப்பத்தை வந்து முழுமையாக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து நிறைய புது முகங்கள் இருக்கிறீங்க, இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவாக இருக்காங்க. திருப்பூர் மற்ற இதுலாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க, பட் இங்கே வந்து ரொம்ப அசோசியேட்டடாக டே டு டே வந்து அவங்க நம்ம கூட எல்லா அசோசியேஷன்ஸ் கூடயும் ரொம்ப நெருங்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பட்டிங் என்டர்பிரனர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நாம் தயாராகணும். ஸோ இதை வந்து பயன்படுத்தும் போதும் நம்ம வந்து ஜாக்கிரதையே எந்தெந்த இதில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எங்கே வீக்னஸ் எங்கேயும் தெரிஞ்சு அந்த வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றக்கூடிய எக்ஸசைஸில் வி ஹவ் டு ஒர்க் ஆன் அஸ். அது இருந்துனா தான் நம்ம வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவாக வி கேன் க்ரோ. ஸோ இதே வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. நிறைய கேள்விகள் நீங்கள் இன்ட்ராக்ஷன் அப்போ கேட்கலாம். அதுக்குரிய பதில் பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காங்க, டிஐசி ஜிஎம் இருக்காரு. ஸோ எல்லாமே வந்து உரிய முறையில் கிடைக்கும். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விரைவில் செய்தி வணக்கம். திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் வந்து தொடர்ந்து எம்எஸ்எம்இ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டிஐசியோட தொடர்ந்து பாடுபட்டு வர்றாங்க. 2020 1 lakh crore அப்படிங்கிறது அவங்களோட ஆம்பிஷன். அதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல மென்டார்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உதாரணமாக நீட்ஸ் ட்ரைனிங் நம்ம லிமிட்டடியில் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, ஒரு பிரசிடென்ட் லெவலில் வந்து நீட்ஸ் கேண்டோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களோட இது ஆதரவு தேவைப்படுது. நன்றி சார். அடுத்ததாக சிஐஐ அந்த ஜிம்மோட 2019 பார்ட்னர் அவனோட பாஸ்ட் சேர்மன் மிஸ்டர் பி கோவிந்தராஜு மரியாதைக்குரிய அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது டிஐசியின் ஜிஎம் கந்தசாமி அவர்களே, நமது டி பிரசிடென்ட் ராஜா சண்முகம் அவர்களே, லீடு பேங்க் மேனேஜர் கனரா பேங்க் சுந்தரமூர்த்தி அவர்களே, வர இருக்கும் நமது மாவட்ட கலெக்டர் கந்தசாமி அவர்களே, டாக்டர் ராஜேந்திரகுமார் I.A.S பிரின்சிபல் செக்ரட்டரி, Industries Commissioner and the Director of Industries and Commerce அவர்களே, Vijayakumar General Secretary T அவர்களே, மற்றும் Thirumurugan Project Manager I.A.S அவர்களே, மற்றும் fellow industrialists and my friends and ladies and gentlemen, a warm welcome and very pleasant evening to one and all. இந்த 2015 ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடந்தது சென்னையில். அதில் வந்து நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம டெக்ஸ்டைல் கிளஸ்டரில் ஒரு நிறைய பேர் நம்ம ஏரியாவிலேருந்து கலந்துட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்க கமிட்மெண்ட் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. However, we hope the second edition drops in more investment from more members of this cluster with a favorable business
and political climate, it can provide us with trust we need to take our business forward. However, Tiruppur has the industrial culture and skilled workforce with a decent education. Thus, the need of the hour would be proper housing facility to house their migrant workers. I hope the second edition of the Global Investors Meet turn out to be a grand success and surpass its previous investment. I insist that my fellow members take this as another golden opportunity to spur your growth and come forward to participate. Thank you. Thank you, sir. See, members நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த திருப்பூர் மாவட்டம் எதிர்பார்க்குது, கட்டாயம் பண்ணி தருவாங்க நம்பிக்கை இருக்குது. அடுத்தது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். நம்ம டிஐசியோட எல்லா ப்ரோக்ராமும் நல்லா ஒரு பாசிட்டிவாக கொண்டு போவார், நல்ல எனர்ஜெட்டிக்காக இது பண்ணுவாங்க. விஜயகுமார் சார் அவர்கள் கீனோட அட்ரஸ் தான் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் இண்டஸ்ட்ரியில் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் தெரிவித்து, இந்த ஜிம் மீட்டிங் இன்ட்ரடக்ஷன் மீட்டிங் வந்து இப்போ ரோட் ஷோ எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ திருப்பூரில் இன்னைக்கு நடக்குது. இதில் வந்து நம்ம அடுத்த 2-3 ஆண்டுகளில் நம்ம என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு எந்த துறை எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்னென்ன சர்வீஸ் கவர்மெண்ட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணோம்னா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஃபாலோ பண்ணி அந்தந்த துறையில் நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம அப்ரூவல்ஸ் வாங்குறது வெரி குயிக்காக வாங்கலாங்க. இதுதான் ஜிம்மில் நம்ம என்டர் ஆகி அக்ரி பண்ணி உள்ளே வர்றதுனுடைய ஸ்பெஷாலிட்டி. லாஸ்ட் ஜிம்மில் இதுதான் பண்ணோம். நம்ம இங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட்டிகிட்டு போய் சென்னையிலே நடந்த இதில் வந்து கலந்துக்கிட்டோம். அவங்க எல்லாருமே பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை எக்ஸ்டென்சிவாக ரோட் ஷோ வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கிளஸ்டர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெல் ஹெட் நம்ம 2 months முன்னாடி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறவங்க வராத நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே இதை எடுத்து சொல்லி யாராவது வந்து நம்ம அடுத்த 2-3 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ, புது ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஐடியா இருக்கோ அதெல்லாமே நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கு உண்டான சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸுக்கு நம்ம இப்போ வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான இவி, நமக்கு தேவையான அப்ரூவல்ஸு, கவர்மெண்ட் பேங்க்ஸ், லோனு எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரிஃபரன்ஸியெலாம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் டிஎஸ்சி மூலமாக நம்ம எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு ஈஸியாக வந்து நம்ம ப்ராஜெக்டை வெரி குயிக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் வந்து அடுத்த 3 ஆண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருது, என்ன ப்ரொஜெக்ஷன், அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ள கொண்டு வர வேண்டியிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் திட்டமிடுவதற்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு நம்ம டிஐசி மூலமாகவும் சிறு குறு தொழில்களுக்கு நமது மாநில அரசு கொடுக்கும் அனைத்து சலுகைகளையும் பெற்று தொழிலை மேலும் பலம் பெற அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக லீட் பேங்க் மேனேஜர் சுந்தரமூர்த்தி அவர்களை ஸ்பெஷல் அட்ரஸ் வழங்க அனுப்ப நினைக்கிறோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு லீட் பேங்க் வந்து கனடா வங்கி நீட் ஸ்கீம் எடுத்துட்டா கூட 60-70% வந்து இவங்க தான் பண்ணுறாங்க, சேங்ஷன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் முதல் 3 இடத்துல திருப்பூர் மாவட்டம் இருந்தது காரணமாக அதுக்கு லீட் பேங்க். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜிம்மில் வந்து குறைஞ்சது ஒரு 500-700 கோடி வரைக்கும் கனடா வங்கி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக எங்கள்கிட்டையும் வந்து சிறப்புரையாற்றுவாங்க. அனைவருக்கும் திருப்பூர் மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கும் அனைவருக்குரிய நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரி கமிஷனர், திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் டிஐசி ஜிஎம் கோவிந்தராஜ் சார் மற்றும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் கனடா வங்கியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் 345 வங்கி கிளைகள் இருக்கிறது. ஃபேக்ஸ் இதெல்லாம் சேர்த்தா 566 யூனிட் இருக்கு. பட் கமர்ஷியல் பேங்க்ஸ் 345. இதில் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் 50,000க்கு மேலே 50,526 கோடி இந்த செப்டம்பரில் வந்து நம்மளுடைய டர்ன் ஓவர்னு சொல்ற டெபாசிட் அட்வான்சஸ். இதில் வந்து ஒரு 20,000 கோடி பொதுமக்களுடைய டெபாசிட் இருக்குது. அட்வான்சஸ் மோர் தென் 30,000 crores அட்வான்சஸ் இருக்கு. இந்த 30,000 crores வந்து நம்ம சிடி ரேஷியோ, டிஸ்ட்ரிக்டுடைய சிடி ரேஷியோ 150%.
அதாவது 100 ரூபா டெபாசிட்னா 150 ரூபா கடன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி 20,000 கோடி டெபாசிட் நாம கொடுத்துருக்கிற கடன் 30,000 கோடி. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து சிடி ரேஷியோ அதிகமாக இருக்கு. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வங்கிகளுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல வந்து நம்ம ப்ரியாரிட்டி செக்டார் வருடாந்திர ஆனுவல் கிரெடிட் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆனுவல் கிரெடிட் டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் பிளான். அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் பிளான்ல 11,190 11,190 crores ஃபார் டிஸ்ட்ரிக்ட். அதுல எம்எஸ்எம்இ 67%, 6,843 crores எம்எஸ்எம்இ. இதுல இந்த செப்டம்பர்ல we have crossed 3,473 crores, 102% அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஜிம் 2019 இந்த இதை வந்து சொல்லும்போது லாஸ்ட் கலெக்டரேட்ல லாஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங் நடந்தது. எம்எஸ்எம்இ ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த 15th வந்திருந்தாரு. அந்த வந்து எம்எஸ்எம்இ அவுட்ரீச் அண்ட் சப்போர்ட்ன்ற ப்ரோக்ராம்லையும் ஜிஎம்டிஏசி அந்த ஜிம் 2019 பற்றி அங்கே வந்திருந்த ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள் வந்திருந்தாங்க, எம்எஸ்எம்இ என்டர்பிரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் வந்து சொல்லி இந்த கலெக்டரும் சொல்லியிருக்காரு, எம்எஸ்எம்இ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆல்சோ ஸ்ட்ரெஸ்டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ அட்வான்சஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் நம்ம கனரா பேங்க் சார் சொன்னார், கனரா பேங்க் நிறைய நீட்ஸ் அண்ட் ஸ்டாண்டப் இந்தியாவில் நிறைய கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டப் இந்தியா லோன்ஸ் 293 லோன்ஸ் மோர் தென் 70 crores கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீட்ஸ் பிஎம்இஜி எல்லாமே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம். நீட்ஸ் நம்ம ஸ்டேட்ல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் சொல்லி சொன்னாங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் எனி இஷ்யூ வித் எனி பேங்க் ரிகார்டிங் தி வயபிள் ப்ரொபோசல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் லீட் பேங்க். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் in every monthly bankers meeting we are conducting last Thursday of every month. அந்த மீட்டிங்ல வந்து கூட உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 2nd நவம்பர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண இந்த எம்எஸ்எம்இ சப்போர்ட் அண்ட் அவுட்ரீச்ன்ற ப்ரோக்ராம்ல from 2nd November up to February, all the issues regarding MSME entrepreneurs should be resolved under the chairmanship of the district collector. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் they have appointed a joint commissioner, joint secretary rank ஒரு பிரபாரி ஆபீசர் that is in charge for the district. ஈரோடு and திருப்பூருக்கு Shri Srinivasa Bandla I.A.S joint secretary for MSME ministry-லிருந்து appointment பண்ணிட்டாங்க. He has attended the training on 15th. அந்த 15th meeting-ல they have nominated, district collector nominated LDM and DICGM to receive the petitions from the industrialist MSME entrepreneurs regarding any issue, pollution control board, EP, any department, state government or central government department la any pending issue irundha neenga vandu kudutha immediately we have to resolve before the next meeting. So next meeting probably another first week of December, maybe 7th December இருக்கும். அதில் வந்து நம்ம அப்போ குறைகளை வந்து எம்எஸ்எம்இ செக்டார் growth ஆகும் அப்படின்னு சொன்னா என்னென்ன அப்டாக்கிள்ஸ் இருக்கு, எங்க வந்து தடைகள் இருக்கு, என்னென்ன ரிசால்வ் பண்ணணுன்ற இதுல இருக்காரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காரு. 2-3 மீட்டிங்ஸ்ல ஆல்ரெடி திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் டி பிரசிடென்ட் சார் அவங்களோட யூனிட் விசிட் பண்ண போதும் சரி, நீங்க கலெக்டரேட்ல இருந்த மீட்டிங்கும் சரி சொல்லியிருக்காரு. அதனால மற்ற எம்எஸ்எம்இ ஜாயிண்ட் செக்ரட்டரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் throughout the session more than 2 hours இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இஸ் ஷோயிங் such interest in this district அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுடைய என்டர்பிரினர்ஸ் இதை நல்லா பயன்படுத்திட்டு நம்ம மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஜிம் 2019 கொண்டு வரணும். வைபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பான்ஷன் எக்ஸிஸ்டிங் யூனிட் அதில் எக்ஸ்பான்ஷன் வந்து நியூ யூனிட் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு த்ரூ பேங்க்ஸ் எல்லா பேங்க்லையுமே பண்ணிட்டு இருக்கோம். அதில் பையனாக நம்ம கனரா பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் வந்து அந்த ரேஷியோ, அந்த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ரேஷியோ we are having 43 branches. State Bank after merger they are having 44 branches. But their State Bank is number one because of merger of all the associated banks quantum wise. So as a lead bank we are very cordial with all the banks and also the entrepreneurs. District Collectorate la engoda office room number 17 the ground floor, and also with the district collector any issues neenga vandu dharalama lead bank approach pannalam. On behalf of Canara Bank, I wish all the entrepreneurs to make this opportunity and give the cooperation to achieve the 3,000 crores, more than 3,000 crores achieve பண்ணலாம். நம்முடைய annual targetலயே பார்த்தீங்கன்னா 6,900 கோடி 6,800 crores இந்த கிரெடிட் பிளான்ல இருக்கு. அது ஈஸியா வந்து அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணிடலாம்.
அதனால் திருப்பூர் ஒரு பயனியர் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. 150% நம்முடைய சிடி ரேஷியோ இருக்குது. அதை வச்சு நல்லா பண்ணலாம். இன்னொன்று இந்த 59minutes.com லோன் அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து இப்போ த்ரூ அவுட் இந்தியா லட்சக்கணக்கில் அதில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது சொல்லியிருக்காங்க. 59minutes.com ரீஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் MSME லோன்ஸ் கூட எலிஜிபிள் இது நம்ம பேங்க்ல சொல்லும்போது அது ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி டைம் பவுண்டில் சொல்லியிருக்காங்க. வித்தின் 15 days ரிப்போர்ட் கொடுக்கணும். நம்பர் ஆஃப் லோன் ரீஸ்ட்ரக்சர்டு. அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் JJPY, SBY, பிரைம் மினிஸ்டர்ஸ் Suraksha Bima Yojana, Jeevan Jyoti, small instrument, small premium, annual premium, 12 rupees, 330 rupees, you can secure their accident cover and life cover. அதே வந்து பண்ணணும். ESI, EPF டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற பிரச்சனைகள், EB, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அண்ட் தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பந்த் ஸ்கீம், சமாதான ஸ்கீம் எல்லாமே இருக்கு. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெம் கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், அது கூட ஒரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஃப்ரம் டெல்லி இஸ் கோயிங் டு கண்டக்ட் அனதர் மீட்டிங் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தட் மீட்டிங். ஒரு 300 பேருடைய இமெயில், மொபைல் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம MSME என்டர்பிரைஸ் ஃப்ரம் ஆல் த பேங்க்ஸ் வி ஹவ் கலெக்டட் த டேட்டா. அவருக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஈ வில் சென்ட் த இன்விடேஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜெம். அந்த போர்ட்டல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பண்ணுவார். அதே மாதிரி MSME procurement, சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் they have to procure 25% from MSME ரா மெட்டீரியல். அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த இதுவும் இருக்குது. நிறைய இப்போ பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 100 days கேம்பெயினும் MSME என்டர்பிரைஸ் இதை வந்து பயன்படுத்தி யூ ஹேவ் டு ரிசால்வ் ஆல் தி இஷ்யூஸ் வித் எனி டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் பேங்க். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போது நமது டி தலைவர் ராஜசமுகம் அவர்களை நமது பிரின்சிபல் செக்ரட்டரி நாடல் செய்ய அழைக்கின்றோம். நன்றி சார். அடுத்தது பிரசிடென்சியல் அட்ரஸ் சொல்லுங்க. மரியாதைக்குரிய பிரின்சிபல் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். President, Tiruppur Exporters Association, Banking and Finance Subcommittee Chairman T, General Secretary T, Lead District Manager, MSME Department GMDIC, எல்லா அதிகாரிகள், இங்கே வரவேற்புள்ள MSME participants, அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங்குடைய முக்கிய நோக்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். Our DSC team has been also interacting with all the MSMEs here. The main idea behind this interaction, not only in Tiruppur but across the entire state, all districts, we have been making efforts to reach out to all the MSMEs, invite them to interact with our team at DIC. We would like to really understand the issues that the MSMEs in the state face in their operations, in establishment, in bringing new investment, in really taking the state to the rightful place where it should belong. Just to give you a national picture about the MSME sector and where Tamil Nadu stands. As on date, in India, in terms of the number of MSMEs, Tamil Nadu is at number 3. We are behind 2 other leading states. The idea that we have is to take the state to number 1. Why can't we be number 1? Why can't we really be the best in the country in terms of the domains we cover,
for products, in terms of the quality of items that is produced? Why can't we compete internationally with the best in different domains of activities? We already are doing well at national level, as you all would be knowing. We are able to export to a good extent from our state, and nationally we are quite competitive. But still, when it comes to international benchmarks, when it comes to international goalposts, that's where we really need to work even more, both at national level and in terms of really competing the best in different domains. So that's the goal that the department has, to really make the MSME sector in the state competitive nationally and internationally. Why is it that international business houses, the importers in advanced countries, Europe, US, why is it that for them, even today, India is not the most preferred source of importing items, even though we have improved in the last couple of decades, and we have grown in stature in terms of the range of products we offer, in the range of items we have offered, in the quality that we offer. But still, to tell you frankly, India is still not the most preferred source for getting goods, for importing goods by those countries. It's not the most preferred destination. Why is it that? We need to really analyze what we need to do to really make our industry competitive internationally, in terms of cost, in terms of quality. And when we talk about really competing, I can tell you that MSME sector is a real driver for innovation and real driver for making our nation competitive. And that's where the role of MSME becomes extremely important. And that's where clusters like Tiruppur can really help the state and the country compete internationally. We all know the nature of competition we face for the textile sector, where Tiruppur occupies a vital place. In this sector, we really have not been able to increase our share of the international market. We all know the reasons are many, but so why is it that despite having this cluster and many others in the country, as a nation we have not been able to increase our share of the international market? Countries which have started later, which are much smaller than us, and otherwise in terms of the economic development, they are behind us, but they have overtaken us in textiles. Bangladesh, Vietnam. So these are very small nations, but still they have been able to really increase their share, and they have overtaken India. They have overtaken India in terms of really competing with us. They have increased their market share internationally for exports, and they have overtaken us in that domain. So what is it that we should be doing? What is it that we are lacking? What is it that as a policy you need from us? What is it that from the government side we should be doing for this sector to attract more investment, to attract more entrepreneurs, and to make them succeed? Let me just tell you a few policy initiatives that we have taken in the department, in the state, in the MSME department. Already our single window portal has been mentioned, but let me tell you that today we are the only state in India where there is an online single window portal for MSMEs. Other states have single window portal that is for industries, large industries, so that's where mostly they focus. Most states. MSMEs is not really the
key focus area for many states. Not all, but many states. They focus on attracting large investments, and as well they focus their efforts on improving ease of doing business for them. We are the only state where we have an exclusive portal for for MSMEs for applying for all clearances through one single composite application. And this portal, as you may be knowing, was launched in May this year by our Honorable Chief Minister, and this is working very well. It has really grown in terms of access and reach and number of applications by the MSMEs in the entire state. Today we have more than nearly 220 applications have already been filed in the last 5 months, and out of which about 160 cases we already have cleared, and the remaining are in the process. There are recent applications for which 1 week or 10 days time will require as per the Business Act to give the clearances, and we are following up very regularly. District level there is a committee led by the district collector which takes up all the single window applications, and every month they clear those cases. Remaining cases come to the state, where I head a state single window committee where we review the cases and we give approvals. Yesterday also we had a meeting in Chennai. So this is the importance we are giving to really improving your access to government departments in terms of getting NOCs, approvals or whatever, and in terms of really easing the burden of compliance on the MSMEs for establishment of an enterprise or for operating enterprise. This portal covers pre-establishment cases, it covers renewal cases, and very soon we will link up our incentive schemes as well. So this is a major initiative which I would really invite all of you to really have a look and then take advantage. If you need any clearance, you can apply it on the portal. If you need help, DIC office ke varange nama team irukanga unga help pannukkaga. If you want to file online, neenga DIC office le ukande file pannidalam, and we will help you with all the process for uploading documents, the scanning, everything will help you. So this is the extent to which we have really gone to make our department investor friendly and to reach out to you in all possible ways. Not only that, all our schemes needs UIGP, needs is for new entrepreneurs, for these entrepreneurs, where we give loans to the entrepreneurs up to the extent of for a project cost of 5 crores with subsidy limited to 30 lakhs. And we tie those cases with banks for loan. That is now fully online. You can apply online without the need to come to our office. And you will be called by the district committee for one selection interview. And after that, you can directly avail the bank loan, then you can start your enterprise. UIGP for unemployed youth, that is also that scheme is also fully online, where small loans are given to entrepreneurs for established enterprises. Prime Minister's Employment Guarantee Program, that is also completely online. So the 3 major schemes of the department for inviting entrepreneurs for assistance in our scheme through subsidy and tying them up with bank loan is completely online, where there is no interaction, there is no paper submission with our DIC office. So we have tried to make the interface completely automated and online for you to really save time and effort in reaching out to us for availing our schemes. I would also like to tell you that the subsidy and incentive schemes like capital subsidy, then power tariff subsidy, generator subsidy, bank and interest subsidy, then peace scheme for energy efficiency. These 5 schemes also now we have made online. The platform is ready. We are just we hope that it could be launched soon by the government. Once that is done, then our incentive schemes also will be fully online, and they will link them also into the portal so that on a single interface you will have access to the entire process for establishing and operating an enterprise and availing government subsidies.
So you can go to our Signature portal, apply for pre-establishment clearances online. One that is given. You can apply for incentives online in the same portal. And you can avail the entire range of benefits that we have to offer. So we believe that this really will ease up the burden of compliance on the MSMEs and improve your ease of doing business. The ease of doing business as a concept, as you would be aware, is now really getting the attention that it deserves from the government at national level. India as a country, we have now improved our standing internationally in terms of our ranking for ease of doing business. Till 2 years before, we were ranked 135, then we moved to 100 last year, and now we are at 77. So that shows the effort that we have done at a national level to really help the enterprises, help the industry in improving the compliance burden and in easing their business operations. This effort has succeeded largely because of e-governance and automating the process of approvals by different departments across the entire country. Same approach we have taken up in our department here in Tamil Nadu, where we have tried to make everything online so that you don't really have to run around government departments, submit paper documents, or meet officials, or pursue with them repeatedly for getting approvals. So I urge all of you to really take advantage of this new approach that we have put forward to all the MSMEs in the state. We hope that in the time to come, all the MSMEs would really feel that this is the best state to do business. You don't really need to look to any other place, any other state for putting up your establishment and running your business. For GIM 2019, that is going to be held in January, I welcome all of you to really come forward with proposals for investment. As was mentioned, our target is 3,000 crore for this district. We have reached about 1/3, but still we have a long way to go to achieve the target. So come forward with proposals for investments in the district, in the MSMEs. For the investments also, we have made the process very simple. I will explain briefly. We are going to open a portal soon after it is launched, where you can submit proposals online in our website for GIM. That proposal, once it is received, our DIC team, the GM, will invite you. They will generate an online MOU based on your proposal. That you will have to sign, GM will sign, and that we will scan and upload on the portal. And that's the complete MOU that you will have to sign with us. So it's as simple as that. So you can just bring proposal. At present, that portal is not yet open for entrepreneurs, but it's available to our GM DIC team for generating MOUs online. So please bring a proposal to our DIC office, and we will help you in creating the MOU online. And within a very short time, you can sign and you can be done away with the entire process. So this is a very simple way to really get all the entrepreneurs to really come forward with proposals. The main GIM portal is also open for registration for taking part in the event. You can register in the portal for becoming a participant in the event. You can also apply for a stall, as you would be aware, on the portal, and you can go and put up your stall and display your products at the event. So all this is available online now, and please take advantage. Please do this quickly, because otherwise, after some time, place is not available for you to really put a stall once it is taken up by others. So please register immediately on the portal for both participation and for a stall. In the main event, we will have a separate pavilion for MSMEs, where we would be present and then we would
showcase the state, showcase the strength of the MSME sector in the state to the participants at the event. We hope to get a number of participants from other states, from other countries as well, and they would all be interested in knowing about the MSMEs in the state. And there would be business opportunities for you, for the MSME in the state, to really interact with the participants from other states, other countries, and then really grow the sector further. So all this is being done to really help the entrepreneurs. So I want to really get that point across to everyone, that all this effort that we are making is really aimed at helping you, helping the entrepreneurs, helping the potential entrepreneurs in making the state better in terms of where we are in the MSMEs nationally, and after that internationally, how we can grow the sector further. So this is what I would really like you to understand, and then really be aware that it is our department is making all efforts to really improve the way we function, the way we have outreach to the MSME in the state. On this occasion, I really once again would urge everyone to come forward with proposals so that we can really make the GEM 2019 a grand success for MSMEs in the district and in the state. And I can assure you that our entire effort has gone a total revamp in terms of how we reach out to you and how we interact with you. You can, whatever doubts you have, whatever query you have, you can write to me, you can contact our DIC team, you can contact our GM at any point of time. And they're all open to suggestions, open to feedback from you, and open to helping you. So that's what I would really like to get the message across, and I would really urge all of you to help us in achieving the target for GEM 2019. We have given a folder to everyone with information about all our schemes and all the steps that we have taken for attracting more investments. As was explained, now we have more steps from the government. From government business side, there is a scheme for obtaining a loan within 15 minutes. There is a portal where you can apply for loans. Recently, just 2 days before, RBI had announced some steps for helping the MSMEs, those who are under some kind of a stress in terms of paying their loan dues. So for them also steps on the way from the Government of India side, from RBI side, from bank side, to really ensure that MSMEs can thrive. So all these steps are being taken to really help the MSMEs to grow further and to help those who may be in distress now but have the potential to become live again and thrive in future. So even for those cases, steps are being taken by banks, by the government, both at central level and at a state level, to help them. This is what we would really like you to understand, and I hope that meetings of this type, they can generate further positive feedback from the MSMEs to bring more investment and interact with our department in the possible way that we can help you. So let me conclude here, but I would like to hear from your side, from you, as to what we should be doing more and what you feel is the need of the hour for helping you to do better in terms of helping the state, helping the country become better in terms of level of quality, in terms of growth, in terms of diversifying the domains of activity, and in all other possible areas. So thank you very much, Nadine. Thank you very much for your valuable suggestions, sir. Principal Secretary sir சொன்ன மாதிரி இந்த GEM 2019 வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு தமிழகத்தை வந்து இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பூர் மாவட்டத்தை தமிழகத்திலேயே முதன்மை மாவட்டமாக ஆக்குறதுக்கு 2019 GEM கட்டாயம் உதவி பெறும் நம்புகிறோம்.
நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிஏ திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பா அவங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு ஒரு கமிட்மெண்ட் சொல்ல போறாங்க. அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்ட்ராக்ஷன் சார், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் அசோசியேஷன்ஸ் வந்திருக்கீங்க, என்டர்பிரினர்ஸ், இண்டிவிஜுவல் என்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், சஜஷன்ஸ் இதெல்லாமே ப்ளீஸ் ரைஸ் பண்ணலாம். இந்த பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடிங்கிறது நீங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்லயோ அல்லது டெக்னாலஜி அப்கிரேஷன் ஸ்கீம்லயோ லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற சப்சிடி. இப்போ ஒரு பேங்க் உங்களுக்கு 11% கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த பே பண்ண பிறகு அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கொடுப்போம். நீங்க முதல்ல பேங்க்ல கட்டி இருக்கணும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் உங்க எம்எஸ்எம்இங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கும், இந்த விஜயா கார்டு இருக்கும், அதை வச்சு கொடுத்தீங்கன்னா கொடுப்போம். டோட்டலா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10 lakhs மேக்ஸிமம். ஓகே, ஒன்னே ஒன்று, ரெண்டே ரெண்டு கண்டிஷன். ஒன்னு டெக்னாலஜி அப்கிரேஷன் இருக்கணும் அல்லது கிரெடிட் கேரண்டி. அந்த ஸ்கீம்ல வாங்கிக்கலாம். டெக்னாலஜி அப்கிரேஷன்னா நம்ம நியூ யூனிட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் போறோம்னா எக்ஸ்பான்ஷன் போறது அதுல வந்து உண்டு உண்டு. ஓகே சார். சார் ஜெனரேட்டருக்கு சப்சிடி தரேன்னு சொல்றீங்க இல்லைங்களா? எத்தனை நாளா தருவோம் சார்? இல்ல இங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சார் 100 lakhs இருக்கு. இப்போ 18 lakhs ஃபண்ட் வந்திருக்குது, கொடுத்துருவோம். அது கவர்மெண்ட்ல இருந்து அலோகேஷன் வர நாங்க கொடுத்துருவோம் சார். சீனியாரிட்டி ஓவர்லுக் பண்ணாம கொடுத்துருவோம். கொஞ்சம் திருப்பூர்ல மட்டும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1 crore மேல ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. நாங்க கவர்மெண்ட் அனுப்பியிருப்போம், கமிஷனரும் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க, வந்துடும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. இந்த fund allocation dependent the government approve fund also that is given to all districts. தமிழ்நாட்டுக்கு முழுக்க நம்ம ஒதுக்குனதுல அதிகமானது இங்க வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒதுக்கலாமே. அப்ளை பண்றோம், பட் ஓவரால் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் whatever government allotment is there. சார் பல வருஷமா இதே நம்ம இங்க மட்டும் இல்ல, சில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி இருக்குது, பிகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது இந்த பிரச்சனை. பட் that will that for now we have got higher fund for all these subsidy schemes. So we will clear all the backlog. இன்னொன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இங்க சப்சிடி இருந்ததுனால எங்க வரப்போகுது அப்படிங்கிற நிலைமையில தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம். இல்ல சார், no, it's not correct. See, subsidy particularly just explain. Subsidy is there from all demand comes from all districts. Depending on the allocation of funds from the government, we are releasing proportionally to all districts as per the requirement. Now we've asked for higher allocation. One of the schemes is only 100 today. As per that, we are giving to all districts and we try to fulfill as much as possible. In the time to come, because of gym and other this thing, we have requested for more allocation and I hope we can get it. Then we will clear all the backlog. We will make it up to date. Even today, 17, 18, 22, we have almost cleared all districts. Only current year, 18, 19 only, there may be some pendency for large districts like Tiruppur, Govindaraju or Tiruvallur, Kanchipuram, where demand is more. Okay. இன்னாலே கிளாஸ் எடுத்துப்பீங்களா? இல்ல நீங்க யாரும் சொல்லிக்கிறீங்களா? நான் சொன்ன முன்னாடி இதே போ எல்லா ஸ்கீம் ஆன்லைன் இப்போ நான் கொண்டு வந்திருக்கோம். சப்சிடி ஸ்கீம் also we have now brought. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். then there is no question of any seniority this thing. We will go as per seniority only. As per application, as per seniority only will go. And the entire process will be totally transparent. சார் ஃப்ரெஷ் செக்டர் பற்றி ஸோ கவர்மெண்ட்ல வந்து இப்போ ஃப்ரெஷ் செக்டர் சொல்லிட்டு மீட்டிங் இதெல்லாம் வந்து இருந்தீங்க. அதாவது பேக்வேர்டு ஏரியாவில் பண்ணுற போது மட்டும்தான் வந்து அந்த சப்சிடிஸ் வருது. வை நாட் இன்சைட் சிட்டி லிமிட் இட்ஸ் நாட். Okay, I mean the trust sector we also there is still the larger purpose behind trust sector and why only for backward areas. See, the idea is that backward areas
by definition, they are backward, means they don't have industries. So there we need to bring industries, we need to create employment, we need to grow the place and all that, develop the place further. Adhe kaarana nama industry ange kodukona, we give incentive to so that their cost of operation becomes competitive. If you go to a backward area, you may incur some higher cost because of transportation, because of lack of infrastructure, lack of skilled labor. So to compensate for that, we give incentive to make it attractive for them to move there. So that's the idea. So if we give the same incentive across the entire state, including in cities, then that idea is defeated. Backward area pona humloge subsidy kutta nahi moving hai. Adhe kana taniya extra incentive ma kodukro. That's the main idea behind the sector. So that policy by design is meant for bringing more units, more industries to backward areas. சில இது பற்றி லொகேஷன் ஃப்ரீயா இருக்குது. நான் சொன்னாங்க அடிஷனல் நான் சொல்லிடுறேன். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், கோல்டு ஜுவல்லரி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட், இது எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். மெட்ராஸில் ஆரம்பிச்சாலும் சப்சிடி உண்டு, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சாலும் உண்டு, திருப்பூரில் ஆரம்பிச்சாலும் உண்டு. ஓகேவா? இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் சோலார் இது, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே ஆரம்பிச்சாலும் உண்டு. ரப்பர் ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆரம்பிச்சாலும் உண்டு. கார்மெண்ட்ஸ் அப்போ திருப்பூரில் ஆரம்பிச்சாலும் உண்டு, 10 கோடி வரைக்கும் சப்சிடி உண்டு, 30 lakhs உண்டு. அது ட்ரெஸ் செக்டார். ஆனால் மற்ற சப்சிடிஸ் கிடைக்காது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் பவர் சப்சிடி இருக்குன்னா அது கிடைக்காது. ஓகேவா? ட்ரெஸ் செக்டார் இருக்கு, 17 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த எங்கெங்காலும் உண்டு. அது ட்ரெஸ் செக்டார் சப்சிடி உண்டு. பேக்வர்ட் ஏரியா ஒரு செட். ட்ரெஸ் செக்டார், கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்போ வரைக்கும் உண்டு. அங்கே ஒரு ப்ராப்ளமே இல்லை சார். மேனுஃபேக்சரிங் நடக்குது, ஜாப் அவுட்னாலும் அங்கே ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. 17 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த 17 ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அது வந்தா தான் எங்களுக்கு டாக்ஸ் ரியல் Sir, we are from knitting industry. For upgraded ambitions, the central government is giving for top subsidy, but state government is giving nothing. Sir, secretary sir, உங்களுக்கு பேசுங்க. We have given a representation. Yeah, we are expecting that. For all the states in India, all over India, all the states are giving subsidy for all divisions. We are related to knitting in the garment industry. We are the first persons doing beyond the conversion. Yeah. So we need also here only the finishing missions they are getting subsidy, state government subsidy, but we are not getting. So you must give for knitting all other paying finishing missions. Already they have. Thank you. Our competitors in Chennai or Ludhiana or Bombay, they are enjoying only in our state. Is knitting association business. He is our parent association secretary. They are the first sign on the. They are the first association formed in this. வேற ஏதாச்சும் கேளுங்க. விமன் நிறைய இருக்கிறீங்க, ஏதாச்சும் கேள்வி ஒன்னே காணும். விமன் என்டர்பிரனர். और वुमेन का है ना स्कीम में तनिया स्पेशल सर्टिफिकेट है उनके थ्रू में है they are giving less margin money for women for our needs and other schemes 5%. So I think you are aware, so please take advantage of that scheme and then you can avail that benefit. Other women का है बाकी के career, please take advantage. I just want to encourage all the women entrepreneurs to come forward and set up units, come on our schemes, needs, UIDP, EABDP. Special preference is given to women to really come forward and set up units. இந்த கூட்டத்தில் யாராவது வந்து நம்ம சப்சிடி அவாய்ட் பண்ணி வாங்கிக்கிறோம், அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுனா யாராவது வந்து சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம்.
ஆக்சுவலாக எங்கள் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே நாங்கள் டப்புக்கு தான் போயிருந்தோம். பிட்வீன் தட் வி கேம் டு நோ அபவுட் தீஸ் ஆல் சப்சிடிஸ் இன் டிஐசி. ஆக்சுவலாக நான் ஃபைனலாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே போயிருந்தேன். என்னோட ஆஃபீஸில் லோயர் லெவல் ஸ்டாஃப் மட்டும்தான் இதை கண்டிப்பாக போய் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணதுலேருந்து சாங்ஷன் லெட்டர் வாங்கினது, எகைன் சப்சிடி வாங்கினது எல்லாமே வந்து என்னோட ஆஃபீஸில் இருக்கிற லோயர் லெவல் ஸ்டாஃப். அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு வந்து சார் சொன்னாங்க, நீங்கள் வர வேண்டாம், உங்கள் ஸ்டாஃப் மட்டும் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் குயிக்காக பண்ணாங்க. பட் சப்சிடி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது. அது பிகாஸ் ஆஃப் ஃபினான்சியல் சிச்சுவேஷன் ஆஃப் கவர்மெண்ட். பட் என்டையர் சப்சிடியும் எனக்கு ஜெனரேட்டர் அண்ட் மிஷினரி ரெண்டு கம்பைன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி வென் பேக் அண்ட் கன்வே மை தேங்க்ஸ் டு யுவர் ஆஃபீஸ். தேங்க்ஸ் டு யூ. நீட்ஸ் எல்லாம் யாரும் இருக்கீங்களா? So every 3 months we are giving training for 50 people. They are getting loans. Nifty, we have a track record. We did invite today actually. It's going on well actually. இங்க வேற டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. வேற டிபார்ட்மெண்ட். சிட்கோ somebody is சிட்கோ இங்க லேண்ட் இருக்குதா உங்க எஸ்டேட்ல? இந்த லேண்ட் ராசஸ் டவர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு 17 பிளாட் 17 பிளாட். அதுக்கு மேல இது மேல லேண்ட் இல்லை சார். 4 எஸ்டேட் இங்கே தான் இருக்கு. கோயம்புத்தூர் விட அதிகமாக இங்கே தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதிகமாக இருக்கு. அங்கே 2 தான் இங்கே 4 இருக்கு. பட் ராசஸ் டவர்ஸ் நோ டிமாண்டட். அவுட் ஆஃப் 67 50 sold and only 17 is available. Formation of private industrial estate la நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல Thanks for the opportunity, sir. And நான் சிட்கோ பிரான்ச் மேனேஜர் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம 3 ஃபார்மேஷன் ஆஃப் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண தயாராகிட்டு இருக்கோம். அதில் கொடிசியா சார்பில் 260 ஏக்கர் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இந்த ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, நம்ம என்டர்பிரனர்ஸ் 20 மெம்பர்ஸ் வந்து அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி அவங்களே லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற பட்சத்தில் சிட்கோ மூலியமா அண்ட் கவர்மெண்ட் மூலியமா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு 10 crores வரைக்கும் கொடுக்குறோம். அது போல நம்ம அசோசியேஷன் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கோம் சார் லெட்டரு. நம்ம திருப்பூர்லேருந்து நாங்கள் இப்போ அதிக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எதிர்பார்க்குறோம். என்ன இப்போ லேண்ட் வந்து கவர்மெண்ட் லேண்ட் அவைலபிலிட்டி இல்லாதனால நம்ம பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ இன்சைடு சிட்டியிலிருந்து அவுட்ஸ்கட்டில் கம்பெனிஸ் போச்சுன்னா அது 20 கம்பெனிஸ் ஆர் மோர் கம்பெனிஸ், அதுக்கு வந்து 75% சப்சிடி அப் டு 15 crores வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் சார். அந்த ஸ்கீமில் நம்ம திருப்பூர் அசோசியேஷனுக்கு அவைல் பண்ணிக்கணும். மோரோவர் கிளஸ்டர் எம்எஸ்சி சிடிபி கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டில் திருப்பூர் தான் சார் நம்பர் 1. இப்போ 4 கிளஸ்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் 4 இன் பிரின்சிபல் ஆயிருக்கு. ஒன்று வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டாரிங் கம்பெனி 39 வந்து அப்ரூவல் ஆகி ரெக்கமெண்ட் போயிருக்குங்க. சிம்கா வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் எம்எஸ்சி சிடிபியில் அவங்ககிட்ட சொல்லி பிரைவேட் கிளஸ்டர்ஸ் நீங்க டெவலப் பண்ணுங்க. இப்போ இதுக்கு உங்க ப்ரொபோசல் இருக்குதா ஃபார் பிரைவேட் கிளஸ்டர்ஸ்? பிரைவேட் கிளஸ்டருக்கு இங்க இருந்து ஒரு ப்ரொபோசல் வரலைங்க சார். பிரைவேட் ஃபார்மேஷன் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது இது வரல. சத்தியம் வந்து கோபி அது We have a private park, Palavada Textile Park, Govindaraju is coming up. ஓகே சார். நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வர்றதுன்னா சார் கோபி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது சார். ஈரோடு வருது. பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் இது வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் மூலியமா சார் இருக்காங்க. அங்கேயே நம்ம சாங்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா எல்லாம் இது பண்றதுக்கு அதனால நாங்க இல்ல push up our members those are interested in நாங்க ஒரு கிளஸ்டர் தான் ஃபார்ம் பண்ணது that we are tried up in Gobi. Next one we will try to start our
அது எங்களுக்கு லேபர் கிடைக்க வேண்டியதுக்கெல்லாம் நாங்கள் கோபிக்கு போயிட்டோம். ஸோ we have to Tiruppur. We also part of our state. Yeah, part of our state. And this constitution, yeah, this Tiruppur constitution for 80. ஓகே, தேங்க்யூ. நீட்ஸ் பயனாளிகள் யாரோ அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணி நல்லா இருக்கும். இந்த நீட்ஸ் திட்டத்தில் தமிழகத்தில் எங்கே குடியிருக்கிறவங்கனால எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் ஆரம்பிக்கலாம். திருப்பூர் மட்டும்தான் மற்ற மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்து மாவட்டம் ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் விருதுநகர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் இங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து 28ஆம் தேதி ஒரு மீட்டிங் வந்து கலெக்டர் டேட் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ப்ரொபோசல்ஸ் வந்து வேற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. உதாரணம் சொல்கிறேன், திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரியிலிருந்து கூட வந்திருக்கு. நன்றி. என் பேர் முத்துக்குமார். நான் வந்து மங்களத்தில் வந்து ஆட்டோமொபைல் ஃபேப்ரிக்ஸ் போட்டு நீட்ஸ் குமார். பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் ஆப்ஷன் வந்து நிறைய கிடைச்சிருச்சு. அதாவது 12.5% ஃபர்ஸ்ட் சப்சிடி வச்சுட்டாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வர நீட்ஸ் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்சிடி வரணும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா ஜியோ வந்து பார்த்துட்டாங்க, பேங்க் லோன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சப்சிடி ரிலீஸ் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. பேங்க்ல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் லோன் அந்த மாதிரி தர மாட்டேங்கிட்டாங்க. எப்படிங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு வாங்க, அது கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அப்புறம் 1 இது இப்போ பிஎம் வந்து ஒரு புது ஸ்கீம் எடுக்கிற எம்எஸ்எம் ஸ்கீம் 59 மினிட்ஸில் அப்படின்ட்டுங்க. சுமன் சார் டவுட் கேட்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்திட்டாங்க, மீடியம் இண்டஸ்ட்ரி 3.5 crores வந்து சிசி அந்த மாதிரி லிமிட் வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு பேங்க் கொடுக்குற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள் கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்க. எலிஜிபிள் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படிங்க சார்? இது டபுள் ஃபைனான்சிங் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து 3 years இதில் பண்ணிட்டு பேங்க் லோன் இல்லாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்க, அதுதான் அந்த ஸ்கீம். இல்லை அந்த ஸ்கீம் ஒன்று தெளிவாக எல்லாத்துக்கும் மக்கள் தெரிஞ்சாலும் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. 7th இன்னொரு மீட்டிங் இருக்குது. ஓகேங்க. இஷ்யூஸ் வந்து போர்ட்டலில் என்ட்ராகிறது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அது 7th மீட்டிங். இல்லை அப்படி சொல்கிற மாதிரி அது ஒரு கன்ஃபியூஷன். யார் வேணாலும் எம்எஸ்எம்இ அவைல் பண்ணலாம் அப்படின்றது. கேஷ்க்கு கிரன்ச் இருக்கிற கம்பெனிஸ் அவைல் பண்ணலான்னு அந்த பிஎம் போர்ட்டலில் அவங்க சொன்னதெல்லாம் அப்படி தான் இருக்குது. பட் புது கம்பெனி தான் பண்ணணுங்கிற மாதிரி இப்போ லோன் இல்லாத கம்பெனியை சார் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு 20 lakhs லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் பேங்க்ஸில் சப்போஸ் அவங்க வந்து இந்த போர்ட்டலில் 1 crore அப்ளை பண்ணலாம். அது சப்போஸ் கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணலாம். அது அந்த நேஷனலைஸ் பேங்க்கில் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்குது. ஆமாம், அது மாதிரி தான். மேக்ஸிமம் 1 crore சார். நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஸ்கீம் பட்டு நீங்கள் செப்பரேட்டாகவே அப்ளை பண்ணலாம். ஒரு அந்த ஆன்லைன் 59 minute.com ஒரு அது மட்டுமே லோன் அப்ளை பண்ணுறது செப்பரேட்டாகவும் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நீங்கள் அதே பேங்க்கில் வேறு பேங்க்லேயும் கூட ஒர்க் பண்ண கம்பெனியில் அவங்க அப்ளை பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க அது கேட்கல அப்படின்ட்டு. அப்புறம் 1 பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, மற்ற ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 100% வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 10% வந்து ஃபில்பிள் ஆகுது இல்லை. ஆனால் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 100% இதோட 60% மேலே டார்கெட்டிங் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட அப்ரோச் தான் உள்ளே போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது நமக்கு தேவையோ சப்போஸ் இபியில் தான் ப்ராப்ளம் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி தான். தேங்க்ஸ். வேறு டிஸ்ட்ரிக்ட் யாராவது எங்கள் நீட்டில் பெனிஃபிஷியர் யாராவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாராவது எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்துருக்கேன். நான் இங்கே திருப்பூர் வந்து 2-3 years ஆகுது. நீட் ஸ்கீம் தான் நானும் லோன் போட்டு அப்புறம் லோன் சாங்ஷன் ஆகி பேங்க் ஆஃப் பரோடா லோன் மூவ் பண்ணேன். அங்கே சக்ஸஸ் ஆகி 3 years மீட்டிங் ரன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டிங்கன்னா கரெக்டான கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ்.
இது போல நிறைய வந்து ஸ்கீம் போயிட்டு இருக்குங்க. நிறைய பெனிஃபிஷியர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி சிறு குறு தொழில்கள் தான் திருப்பூருடைய அடிப்படை கட்டமைப்பு. அது மாதிரி எல்லா தொழிலாளர்களாக இருந்து முதலாளிகள் ஆவதற்கு இது போன்ற ஸ்கீம் வந்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசினுடைய ஸ்கீம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு முதலாளியாக நிறைய மாறிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து மேலும் திருப்பூர் 1 லட்சம் கோடி இலக்கை அடைய இது போன்ற திட்டங்கள் நம்ம உதவும் என்று கூறிக்கொண்டு, திருப்பூரினுடைய அடுத்த 2 ஆண்டுகள் நம்ம ஜிம்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இலக்காக நம்ம அசோசியேஷன்ல ஒரு 1000 கோடி முதலீட்டை கொண்டு வருவது என்று தீர்மானம். ஏன்னா நம்ம 1 லட்சம் கோடி இலக்கை அடைவதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் முடியும். அதுக்குள்ளான மார்க்கெட் ஸ்கோப்பு இதெல்லாமே இருக்கு. ஸோ நம்ம முதலீட்டாளர்களை ஊக்குவித்து நம்ம அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பூருக்குள்ள கொண்டு வருவோம் என்று சார்பாக குறிப்பிட்டேன். அவர் கேட்ட அந்த 59 மினிட்ஸ் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 1 crore இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். எபோ 1 crore இருக்கவங்க லாகின் பண்ணால் லாகின் ஆகும். ஆனால் ஸ்கீம் கைட்லைன்லேயே சொல்லிக்கிறாங்க 1 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய தொழில் நடத்திட்டு இருக்க 3 வருஷம் அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி இருக்கணும், ஜிஎஸ்டி 1 year பேக்காக இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இது இருந்தால் தான் வந்து லோன் கிடைக்கும். அது லோன் வந்து 1 கோடிக்கு மேலே இருக்குதான்னு அந்த சிஸ்டம் வெரிஃபை பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி செக் பாயிண்ட்ல இப்போ திருப்பி ரீவாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாள் போட்டு ஷட் டவுன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்சூர் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இதுக்காக ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். 250 அப்ளிகேஷன் வந்துருக்குது. 70 பேருக்கு ப்ராசஸ் பண்ணி சாங்ஷன் டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனால் இதில் எல்லாம் இந்த 250 பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 5 கோடி இருக்கவங்களுக்கு போட்டு பார்த்தா வருது, லோனை வாங்காதவங்களுக்கு போட்டு பார்த்தா அவங்களுக்கு வருது. ஆனால் அதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த போர்ட்டலை வந்து ரீவாம் பண்ணிருக்காங்க. அர்ஜென்ட்டாக பிஎம் அனௌன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக எமர்ஜென்சியாக கொண்டு வந்த போர்ட்டல் அது. ஸோ அந்த போர்ட்டலோட ரீவாம்ப் நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ரீவாம்ப் ஆகி வர போர்ட்டலில் யாரும் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் என்ட்ரி ஆகும். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதில் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, அதையும் ரீவாம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ வெரி சூன் இட் வில் பி கரெக்டட். 1 crore வரைக்கும் தான் அதில் வருங்க. அது கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கிறவங்க அப்படியே வாங்கிக்கலாம். இப்போதான் இந்த இது வரைக்கும் 5 பேங்க் தான் அந்த பிஎஸ்பி லோன்ஸ் இதுலேயும் என்ரோல் ஆகிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற வேற பேங்க் ஏதாவது நீங்கள் லோன் இருந்தீங்க இல்லை அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த நேஷனலைஸ் 5 பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எக்ஸிஸ்டிங் லோனை டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான கைட்லைன் சொல்லிக்கிறாங்க. இதில் ஏதாவது சிரமம் இருக்குது, சின்ன லோன் பாரோவர்ஸ் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் நேரடியாக லீட் பேங்க் மேனேஜர் வந்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அதுக்குன்னா அந்த பேங்க்ல கூப்பிட்டு சொல்லி டேக் ஓவர் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். பட் இது எல்லாமே அந்த 10 லட்சம் 20 லட்சம் லோன் வாங்கினவங்க தான் 1 கோடி வரைக்கும் போக முடியும். இல்லை வாங்காமல் இருக்கிறவங்க வாங்கலாம். வாங்கி 1 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லைங்க. ஏன்னா அந்த அந்த இதில் சிஜிடிஎம்எஸ்சின்னு கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டியில் தான் இந்த லோனே வருது. கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி 1 கோடி வரைக்கும் தான் கொடுக்குறதுக்கு அந்த ஸ்கீம்லேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே லோன் வச்சுக்கிறவங்களுக்கு அதில் எலிஜிபிலிட்டி வராது. பட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இந்த 1 கோடிக்குள்ள இருக்கிறவங்க 2 years ட்ராக் நல்லா இருந்தால் 2 crores வரைக்கும் சிஜிடிஎம்எஸ்சியில் கிரெடிட் கேரண்டி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இதை என்ஜாய் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 40-50 பேர் 2 கோடி வரைக்கும் சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் விதவுட் கொலாட்டரில் லோன் வாங்கி திருப்பூர் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இது புது ஸ்கீம் கிடையாது. இது வந்து அது மாதிரி சிஜிடிஎம்எஸ்சியில் திருப்பூரில் கிடைக்கிறது இல்லை. திருப்பூரில் மற்ற எல்லா மாநிலங்களிலும் கிடைக்கிறது இல்லை. நம்ம தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால பிரதமர் இந்த 100 days அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு இந்த 100 நாளைக்கு கிட்ட இந்த 59 நிமிஷம் ஸ்கீமு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க எல்லாம் அந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம்ல எவ்வளவு வேணுமோ என்ரோல் பண்ணி வாங்கிக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் கழிச்சு கிடைக்குமானா அது கிடையாது. அதுக்குள்ள நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வர எல்லாத்தையுமே மினிஸ்ட்ரியில இருந்து ஸ்பெஷலா ஃபாலோ பண்றதுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ஒரு ஆஃபீஸர் நீங்க திரும்ப பண்ணிருக்காரு. ஸோ அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா எல்லாத்துக்குமே இந்த 100 நாள்ல பயன் கிடைக்கும். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். என்னோட பேர் மணியனுங்க. நான் வந்து 25 வருஷம் ஆகுது திருப்பூர் வந்து ட்ரைனராக தான் வந்தேன். இன்றைக்கி வந்து 2012 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 7 மிஷின் போட்டு ஒரு யூனிட் போடுங்க. இன்றைக்கி ஒரு 30 சீட்டு இருக்குங்க. 30 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் தான் பண்ணிட்டுருங்க. இப்போ மர்ச்செண்ட் கொஞ்சம் இன்க்வரியில் வந்துட்டு இருக்குங்க. மர்ச்செண்டாக பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 70-80 லட்ச ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு லோன் விஷயமா தான் சரி இந்த மாதிரி மீட்டிங் நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு வந்தேங்க. இது யாரை பார்க்கணும் எப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி 100 நாள் அந்த 59 நிமிடத்தில் கொடுக்குறதோடு கேட்கலான்னு இருந்தேன். அது எப்படி வழி தெரியல அப்படிங்கிற ஆள்லாம் கொஞ்சம் தெரியல கேட்கலான்னு தான் வந்தேங்க. அது கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் தெரியணும். நீங்கள் கலெக்டர் ரூல் நம்பர் 17 மண்டே மார்னிங் வாங்க.
சரிங்க. கைட் பண்ணிட்டு நாங்கள் எனக்கு இது வரையும் லோன் எதுவுமே இல்லைங்க. லோன் எடுத்ததில்ல. சிசி ஒரு எடுத்த அது ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி எல்லாமே சார். மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி சார். ஐடியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், ஜிஎஸ்டி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அது இருந்தால் போதும். பேலன்ஸ் ஷீட்டு சரிங்க சார். அந்த மாதிரி 5 பேங்க் பண்ணுறது எல்லா பேங்க் இருக்குது. இன்புட் கரண்ட் ரேஷியோ டிஆர் நீங்கள் ரேஷியோ கொடுத்தது பொறுத்து பேங்க் செலக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. சிஸ்டம் அப்படி இருக்கு. சரிங்க. இது ஐடிபி பேங்க்ல இருக்கு. ஐடிபி பேங்க்ல அக்கௌண்ட் எந்த பேங்க்ல தான் பரவாயில்ல. நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் தான் பரவாயில்ல. நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இது நேஷனலைஸ் பேங்க் வரும். ரிட்டையர் கவர்மெண்ட் இது லோனே வாங்கலன்னு சொல்றீங்க. லோன் ரைட், கண்டிப்பாக பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் இஸ் ஆப்ரேட்டிங். கரண்ட் அக்கௌண்ட் பரவாயில்ல. கரண்ட் அக்கௌண்ட் எந்த பேங்க் நேஷனலைஸ் பேங்க் செலக்ட் ஆகுதோ அந்த பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணி பண்ணிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் சிஜிடிஎம்எஸ்சி கவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. சரிங்க. வாங்க, நீங்கள் 70 ரூம் நம்பர் 70 வித்தவுட் கொலாட்ரல் வாங்கிக்கலாம். தேங்க்யூ சார். இந்த ஜிம் 2019 குறு சிறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களுக்கான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மதிப்பிற்குரிய முதன்மை செயலர் MSME சென்னை அவர்களை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் சார் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தின் நினைவு பட்டியலுக்கான 3000 கோடியை கட்டாயம் நாங்கள் டிசம்பர் எண்ட்லேயே அச்சீவ் பண்ணியிருக்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த மீட்டிங் நடத்தலாம்னு சொன்ன உடனே இதுக்கு ஹால் தந்து இவ்வளவு க்ரௌடு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுப்போம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினேன். டியோட பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் என்னோட பார்ட்னர் சிஐ அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி திட்டங்கள் எது வந்தாலும் லீட் பேங்க் உடனடியாக கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை முதன்மை மாவட்டம் ஆக்கிறதுக்கு முன்னோடி வங்கி எங்களுக்கு டிஐசியாக நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. எல்லையும் சார்ந்து எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இது மாதிரி ஒரு மீட்டிங் அவேர்னஸ் அப்படின்னா ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இதாக இருக்காங்க. சிம்கா, டயர்ஸ் அசோசியேஷன், சைமா, மற்ற எல்லா அசோசியேஷனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை சொல்லி விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட்ஸ் திட்ட பயனாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீட்ஸ் திட்டத்தில் ஆரம்பித்தவங்க, ஆரம்பிக்க போகிறவங்க, அப்ளை பண்ணலான்னு இருக்கிறவங்க, அது மாதிரி தொழில் முனைவோர்கள் எல்லாமே அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் திருப்பூர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய பேர் எல்லாம் சைன் பண்ணி எம்ஓஇ கூட ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம மாவட்டத்தில் 1100 கோடிக்கு எம்ஓஇ என்ட்ரி போட்டு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு எம்ஓஇ ஜென்ரேட் பண்ணிட்டோம். எம்ஓஇ சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது நம்ம மாவட்டம் தான் முன்னோடியாக இருக்குது. அதையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற பத்திரிகைத்துறை நண்பர்கள், மற்ற லைன் டிபார்ட்மெண்ட், சிற்கோ சார் வந்திருக்காங்க, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாவட்ட தொழில் மையம் திருப்பூர் மற்றும் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.